இப்போ அந்த தீர்மானத்தை படித்தா அவை கலைஞ்சிடுமா? நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சீங்களோ அவ்வளோ நேரம் படிப்பீங்க. அவை முன்னோர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த சட்டமன்றத்தில் நடைபெற்ற அத்தனை செய்திகளையும் நீங்கள் தொகுத்து சொன்னீர்கள். அதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. ஒரு சபையை நடத்துகிற ஒரு வகுப்பை நடத்தி கொண்டிருந்த நீங்கள் இவ்வளவு பெரிய சபையை நடத்துவது என்பது சாதாரணமானது அல்ல. பல்வேறு அரசியல் கருத்துக்கள், பல்வேறு கொள்கைகள் உடைய அத்தனை பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் செய்திருக்கிறீர்கள். இதை விட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறோம். என்றைக்கு கூட ஏதோ ஒரு பேசுகிற போது அவரை பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சரி, யாரும் கேட்டு பேச்சு முடிஞ்சோன்னே கூப்பிட்டு எல்லாரும் பேச சொல்லுங்க, யார் யார் பேசுகிறாங்களோ பேச சொல்லுங்க. ஆக சபையில் எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தை வரவேற்று அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய குணம் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறது. தங்களை பொறுத்த வரையில் உள்ளபடியே நாங்கள் சொல்கிறோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு சில நேரம் கோவப்பட்டாலும் உங்களுடைய குணம் அவருக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் வேலுமணி அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். அதனால் உங்களுக்கு எங்களுடைய அமைச்சரவை சார்பில், நவராத்திரி சார்பில், அவையின் முன்னவர் என்ற முறையிலே நான் நன்றியையும் பாராட்டையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு சேர்த்து ஒரு மூணு பேர் விட்டுறாங்க. ரைட்டா, படிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இது அப்புறம் படிக்கலாம். பேரவை விதி 21 கீழ் பேரவை மீண்டும் கூடு நாள் குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பெறலாம் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடு நாள் குறிப்பிட பெறாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.